இங்கே படைப்புங்கிறது இப்போ நான் படம் பண்ணுறேன்னா அது என்னை மட்டுமே அவன் வச்சு பார்த்து என்னோடய கேரியர் என்னோடய லைஃப் ஒரு படைப்பு வந்து அந்த படைப்பாளியை மட்டுமே ஞாபகப்படுத்தக்கூடாது. நான் இப்போ வாழை காமிச்சேன்னா வாழைங்கிறது நான் என்கிட்ட நடந்த ஒரு உதாரணம், அதை நான் எடுத்து வச்சுட்டேன். இது உலகளாவிய பிரச்சனை. இது உலகத்தில் ஒவ்வொரு நிறைய பேருக்கு இந்த வாழ்க்கை இந்த மாதிரி நிறைய சம்பவம் நடந்திருக்கும். அது குறித்தான பார்வை அதை நிகழ்த்தினவங்களே இருப்பாங்க. ஒருவேளை அதை நிகழ்த்தினவங்களே இப்போ வேற ஒன்றா இருப்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் அவங்கவுங்க நினச்சி பார்த்துக்கிறது அவங்கவுங்கள நான் சொன்ன இதே மாதிரி சம்பவம் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ சாதாரணமாக ஒரு நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு சாதாரண ஒரு இன்னசென்ட் அனிமல்ஸ் கூட நம்ம பண்ணியிருப்போம். அதை ஒரு அனிமல்ஸ் கூட நம்ம அந்த இப்போ கருப்பி சாகும்போது பெரியம்மாள் வந்து அப்போ வந்தப்போ இந்த மாதிரி நம்ம நாயை சாதாரணமாக நினச்சி ஒன்று பண்ணியிருப்பாங்கல்ல, அது விளையாட்டுக்காக ஒரு சுவாரஸ்யத்துக்காக பண்ணியிருப்பாங்களா. அவங்களாம் நிறைய பேர் கண்ணீர் விட்டு என்கிட்ட பேசியிருக்காங்க. இவ்வளோ பெயினாக அது இருக்கும்னு எனக்கு தெரியல. நம்ம என்ன நினைப்போம்னா ஒரு விஷயத்தை எல்லாரும் கூட சேர்ந்து செய்யும்போது அது ஒன்றும் தெரியாது. திருப்பி அதாவது நம்ம இப்போ நம்ம நடந்து போய்கிட்டுருக்கோம், நம்ம ஒரு பூச்சியை மிதிச்சிட்டோம், நம்ம பார்க்காம போயிட்டோம்னா நமக்கு அந்த நிகழ்வே தெரியாது. எதையோ மிதிச்சிட்டோம்னா நின்று திரும்பி பார்க்கும்போது அந்த பூச்சி செத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணிவிடுவோம். நாம தான் மிதிச்சா அது ஒரு பெரிய நமக்கு ஒரு பெரிய எந்த விளைவையும் ஏற்படுத்த போகிறது கிடையாது, நம்மளை பிடிச்சி ஜெயிலில் போட போகிறது கிடையாது, எல்லாமே நமக்கு தெரியும். ஆனாலும் நம்மளோட ஹியூமன் இருக்குல்ல, அந்த ஹியூமன் என்ன பண்ணுன்னா அப்படின்னு ஒன்று தோணும். அப்போ நின்று பார்க்குறது தான் உங்களை மாற்றும். அடுத்த ட்ரிப்பு போகும்போது நீங்கள் அப்போ திருப்பி நீங்கள் வாக் பண்ண ஆரம்பிக்கும் போது திருப்பி ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக போவீங்க. அப்போ அதை நின்று பார்க்க வைக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையை, உங்களோட வாழ்க்கையோட பயணத்தை நின்று அதுக்குள்ள இடர்களை அதுக்குள்ள முரண்களை நின்று பார்க்க வைக்கிறதா ஒரு படைப்போட வேலை.